ஸோ இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களோட கம்பெனி பாலிசி அக்செப்ட் பண்ணுதா? அதாவது உங்களுடைய கம்பெனி பாலிசி வந்து பர்சனல் ரிலேஷன்ஷிப்க்கு ஸ்பேஸ் கொடுக்குதா அப்படிங்கறத செக் பண்றது. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியும் வந்து டிஃப்ரெண்ட், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அதுல பர்சனல் ரிலேஷன்ஷிப் அலோவ் பண்றாங்களா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அதையும் மீறி காதல் வரதான் செய்யுது அப்படின்னா, உங்க ரெண்டு பேத்துல ஒருத்தர் ஜாப் quit பண்ணணும் அப்படிங்கிற டிசிஷன் தான் வந்து ஃபைனல் டிசிஷனா இருக்கும். இல்ல இதை தாண்டி எங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு வேற சில ஐடியாஸ் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அது என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல எங்க கூட சொல்லுங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பி ப்ரொஃபஷனல். இந்த பாயிண்ட்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமானது. என்ன அது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலையையும் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பையும் போட்டு குழப்பிக்க கூடாது. வேலைக்காக ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்ல பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை வச்சு வேலையை டிமாண்ட் பண்றது அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே மன உளைச்சல் தரதோட வேற சில சிக்கல்களையும் எடுத்துட்டு வரும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதனால உங்க வேலை அப்படிங்கிறது தனி, உங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தனி அப்படிங்கிறதுல என்னைக்குமே கிளியரா இருங்க.